பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளில் கூட இன்றைக்கு பரிசுத்தமான ஓய்வு நாள் இல்லையா? இந்த நாளிலும் கூட அநேக காரியங்கள் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது மனதுக்கு வேதனையும் துக்கத்தையும் தான் கொண்டு வருகிறது. இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் அநேகருடைய மனதில் காணப்படுகிற காரியங்கள் கோபம், கசப்பு, முன்விரோதம், வைராகியம், இதையெல்லாம் வைத்து கொண்டு எதை நாம் சாதிக்க போகிறோம் இதை யாருக்கும் புரிவதில்லை. ஒரு சம்பவம் நடந்தால் அந்த இடத்துல அந்த காரியத்தை விட்டு விட்டு அதை அப்படியே மறந்து மன்னித்து போவது இப்பொழுது யாருக்கும் வருவதே கிடையாது. வேதத்தின்படி கடைசி காலத்திலே அன்பு தணிந்து விடுகிறது. அதனாலதான் அது சகோதரனாய் இருந்தாலும், தாயா இருந்தாலும், தகப்பனாய் இருந்தாலும், உறவினராகவே இருந்தாலும் முன் விரோதமும் பகையும் பழி வாங்குதலும் நிறைய மனிதர்களுடைய இருதயத்தில் உருவாகுது. எனக்கு தெரிந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம், என்னோடு கூட வேதாகம கல்லூரி படித்த ஒரு சகோதரனுடைய ஊரிலே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் உங்களுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போதும் கூட உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இந்த வசனத்தை நீங்க நன்றாக படித்து பாருங்கள். பழி வாங்குதல் எனக்கு உரியது. சேலத்துக்கு பக்கத்துல செட்டியம்பட்டி என்ற ஒரு ஊரிலே நடந்த ஒரு சம்பவம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண விஷயம்தான். ஒரு வாய்க்கால்ல தண்ணீர் பாய்வதற்கு போகக்கூடியதான அந்த வாய்க்கால்ல அண்ணன் தம்பி, அதாவது உறவினர்கள், சொந்த அண்ணன் தம்பி கிடையாது, உறவினர்கள், அந்த இருவர் மட்டுமே அந்த வயலில் இருக்கிறார்கள். அதிகாலை வேளையில ஒருவர் தன்னுடைய வயலை பராமரித்து கொண்டு தண்ணீர் பாய்ச்சி கொண்டு இருந்தார். திடீரென்று தண்ணீர் வரவில்லை. என்ன திடீரென்று தண்ணீர் வரவில்லையே என்று வரப்புல பார்க்கும்படியாக கடந்து வந்த பொழுது எதிர் வயலில் இருக்கிற உறவினரான அந்த சகோதரன் அந்த வாய்க்காலை மடக்கி தன்னுடைய வயலுக்கு தண்ணீர் விட்டதை பார்க்கிறார். நான் இங்கே பிடித்து கொண்டே தானே இருக்கிறேன், என் வயல் முடிந்தவுடனே உன் வயலுக்கு விடலாமே, எதுக்கு இவ்வளவு அவசரம்? நான் இன்னும் முழுவதுமாக என் வாய்க்கால் முழுவதும் பாயவில்லையே, என் வயல் முழுவதும் பாயவில்லையே, அதற்குள்ளாக நீ திருப்பி கொண்டாயே என்று சின்ன ஒரு வார்த்தை நிமித்தம் உண்டான ஒரு சண்டை மிக பெரிய அளவில் ஒரு பெரிய சண்டையாக மாறி அதே இடத்துல அந்த உறவினரான அந்த சகோதரன் இவரை கையில் வைத்திருக்கிற அந்த மம்மட்டியால் வெட்டி கொலை செய்து அந்த பூமிக்குள்ளேயே புதைத்து விடுகிறார், ஒரு இரையாக்கி விடுகிறார் என்பதாக தான் கேள்விப்படுகிறோம். அந்த சகோதரி சொன்ன விஷயம். பின்பு இது யாருக்குமே தெரியாமல் போய் விடுகிறது. எங்கேயோ காணாமல் போய்விட்டார், எங்கு போய்விட்டார் என்று தெரியவில்லையே. காலையில எழுந்து வயலுக்கு போகிறேன் என்று தான் சொல்லிவிட்டு போனார். ஆனால் அந்த இடத்துல யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொன்ன பொழுது எல்லாரும் எங்கெங்கேயோ தேடி பார்க்கிறார்கள், கிடைக்கவில்லை. இவர்களுக்கும் அவர் எங்க போனார் என்றும் தெரியவில்லை. ஏதோ ஒன்று நடந்தது மட்டும் தெரியும். இது ஒரு 2-3 மாதங்கள் போனது. இந்த உறவினரான அந்த சகோதரன் என்ன செய்தாராம், குடித்து விட்டு போதையில் தான் செய்த தவறை மற்றவர்களிடம் உளரும் பொழுதுதான் இவர் என்ன செய்தார், அந்த சகோதரன் எங்கு போனார் என்று குடும்பத்தாருக்கு தெரிய வந்தது. உடனே இப்போ அந்த இடத்துல பார்க்கும் பொழுது உடல் பாகங்கள் எல்லாம் துண்டு துண்டா வெட்டப்பட்டவர்களா வாய்க்கால்ல அடிபாகத்துல புதைக்கப்பட்டதை இவர்களால் பார்க்க முடிந்தது. அப்பொழுது அவங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. குடும்பம் மிகவும் ஏழ்மையான குடும்பம். எப்படி அந்த இழப்பை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரியவில்லை. கொஞ்ச நாள் போனது. இந்த சம்பவம் எல்லாம் முடிந்து எப்படி நடந்தது என்று தெரிந்து விட்டது. கொஞ்ச நாள் போனது. இந்த இறந்து போனார் இல்லையா, அந்த சகோதரனுடைய மகள், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நர்சிங் முடிச்சுட்டு ஒரு மருத்துவமனையில், கல்லூரியாக இருக்கிற ஒரு மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அவங்க வேலை செய்கிற இடத்துல எல்லாரிடத்திலும் அன்பாய் நடந்து கொள்வாராம். அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வரும் பொழுது ஹாஸ்டலில் படிக்கும் போதே ஆண்டவரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது தான் அந்த மகளுடைய வேலையாக இருந்தது. அப்போது ஏற்றுக்கொண்ட பிறகு அவள் சத்தியத்தை அறிந்திருக்கிறாள், வேதம் படித்து இருக்கிறாள். அவளுக்கு இந்த சத்தியத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து இந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் சொன்ன அந்த காரியங்களையும் அவள் படித்து இருக்கிறாள். எனவே மனதில் வைத்து கொண்டால் அவள் வேலைக்கு போன பொழுது
ஒரு ஒரு வயதான ஒரு முதியவர் குஷ்டரோகம் வந்தவராய் அந்த இடத்துக்கு வந்தாராம். வந்த பொழுது அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டாராம். அவர் இடத்துல யாருமே போக துணியவில்லை. கால்கள் இரண்டிலும் கைகள் இரண்டிலும் குஷ்டரோகம் வந்து நாற்றம் எடுத்து அந்த பெண் வேலை செய்கிற இடமே வந்து குஷ்டரோகம் உள்ளவர்களுடைய மருத்துவமனை. அந்த இடத்துல வந்த பொழுது அந்த பெண் சொன்னாங்களா அங்கே இருக்கிற முக்கியமானவங்க கிட்ட, இவரை நானே முழுவதுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன், இவருக்கு நானே இந்த ட்ரீட்மெண்ட் முடிந்து போற வரைக்கும் நானே இவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன் என்று மற்றவர்களிடத்துல சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறதே. இப்பதான் நீ புதிதாய் வந்திருக்கிறாய், பழைய ஏற்கனவே வேலை செய்த அனுபவம் உள்ளவர்களெல்லாம் பக்கத்துல போக அவ்வளவு யோசிப்பார்கள், நீ எப்படி இவ்வளவு வேகமாக இவரை பார்த்து கொள்கிறேன் என்று நினைக்கிறாய் என்று சொல்லிவிட்டு ஆச்சரியப்பட்டு போனார்களாம். பின்பு இந்த மகள் அவரை அவ்வளவு அன்பாய் பார்த்து கொண்டாலாம். அவர் பார்த்து பார்த்து தன் மகளை போல செய்தாலாம். அவருக்கு மிகவும் ஆச்சரியம், என் சொந்த பந்தங்கள் கூட என்னை பார்க்க வருவது இல்லை, எங்களுக்கெல்லாம் ஒட்டி கொள்ளும் என்று, என்னுடைய உறவினர்கள் யாரும் என் பக்கத்தில் இல்லை, அப்படி இருந்தும் இந்த பெண் பிள்ளை எப்படி என்னை பார்த்து கொள்ளுகிறது என்று சொல்லி அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டாராம். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேஜ் வரும் பொழுது அவரே தண்ணி அறியாமல் அந்த நர்ஸ் பெண்ணிடம் சொன்னாராம், நான் ஒரு காலத்தில் ஒரு தவறு செய்து விட்டேன், அது குறிப்பிட்ட நாட்களில் என்னுடைய குடி போதையினால் நான் உளறி விட்டேன், இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து விட்டது, அதற்கு தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த தண்டனை என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் சொல்லும் பொழுது அந்த பெண் சொன்னாலும், எனக்கு இந்த விஷயம் தெரியும் என்று. உனக்கு எப்படிமா தெரியும், நீ புதிதான ஆளாச்சே, உன்னை அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே, உனக்கு எப்படி இந்த சம்பவம் தெரியும் என்று கேட்கும் பொழுது, நீங்க யாரை வெட்டி கொண்டீங்களோ அந்த கொன்னவருடைய மகள் தான் நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு பயங்கர ஷாக்கா இருந்துதான். அந்த அதிர்ச்சி அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலையாம். நான் தான் உங்க அப்பாவை கொண்டேன்னு உனக்கு தெரியுமாமான்னு சொல்லும் பொழுது, நீங்க உங்களை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க தான் அவருன்னு, அதனாலதான் உங்களை நான் ஸ்பெஷலாக கேர் எடுத்துக்கிறதுக்காக நான் வந்தேன். நீங்கள் நினச்சிங்களா ஒரு காலத்தில் நீங்கள் வந்து என் அப்பாவை வெட்டி கொண்டுட்டீங்க, அதனால் இன்றைக்கி நாங்கள் நிறைய பிரச்சனைகளை அனுபவித்தோம், நிறைய சூழ்நிலைகளை அனுபவித்தோம், என் அம்மா அப்பா கூட நான் வாழ முடியாமல் தூரத்தில் போய் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படித்து அங்கே நான் மாறினா நர்ஸாக தான் மாறுவேன், அநேகருக்கு சேவை செய்வேன்னு சொல்லி தான் நான் நர்ஸாக படித்து இங்கே வந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களை என் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று நான் நினைக்கவில்லை அப்படி என்று சொல்லி, நான் இன்னைக்கு புதிதாக நானாக கேட்டுக்கொண்டு இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், கடைசியில் கர்த்தர் உங்களை என் கையிலேயே ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அவரால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவமானம், நிந்தை, என்னம்மா சொல்ற, நான் தான் தெரிஞ்சேன்னு இவ்வளோ அக்கறையாக பார்த்துக்கிட்டியே, நீ நினைச்சா எனக்கு விஷம் ஊசி போட்டு கொண்டு இருக்கலாமே, நீ நினைச்சா என்னை எதை வேணாலும் பண்ணியிருக்கலாமே, ஆனால் எப்படி இவ்வளவு அன்பு உனக்கு எப்படி வந்தது, நீ என்னை பழிவாங்க நினைக்கலையா, நான் உங்கள் அப்பாவை கொன்னவனாச்சு என்று கேட்கும் பொழுது அந்த மகள் சொன்னாலாம், வேதம் சொல்லுகிறது, ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 19வது வசனமும் 21வது வசனமும் சொல்லுகிறது, பழிவாங்குதல் எனக்குரியது, நான் தான் பதில் செய்வேன்னு சொன்னாரு. அது மாத்திரமில்ல, அந்த 21வது வசனத்துல, தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று எனக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்திருக்கிறார், அவர் சொன்னதை நான் மீறக்கூடாது, பழிவாங்குதல் அவருக்குரியது, அதை என் கண்காலினால் நான் பார்த்து விட்டேன், இந்த வியாதி அவ்வளவு சீக்கிரம் போகக்கூடிய வியாதி கிடையாது, ஆனால் இந்த வியாதி வந்த உங்களை என் கையிலேயே கொண்டு வந்து நிறுத்தினாரே, அதுதாங்க உங்களுக்கு கொடுத்த தண்டனை, நான் கொடுத்திருந்தா, என் குடும்பம் கொடுத்திருந்தா என்றைக்கோ ஒருவேளை வேறு விதமா போய் இருந்திருக்கலாம், அது உங்களுக்கு இன்னும் பகையை, உங்க குடும்பத்தாருக்கு இன்னும் முன்விரோதத்தை உருவாக்கி பெரிய பகையாக உருவாக்கி இருக்கலாம், ஆனா இன்றைக்கு நான் கர்த்தரிடம் அதை ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் உங்களை பழிவாங்கி விட்டார், இனி நான் செய்வதற்கு என்ன இருக்குது, கர்த்தர் எதை செய்தால் அதுக்கு சரியாக தான் செய்வார் என்று அவர் சொல்லும் பொழுது அவர் அவ்வளவா மனம் கதறி, என்றைக்கோ செய்த பல வருடங்களுக்கு முன்பாக செய்த பாவங்களுக்காக கதறி கதறி அழுதாராம். இந்த விஷயம் சேலத்து செட்டியம்பட்டி என்ற இடத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். எனவே பிள்ளைகளே, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேத வசனத்தின்படி, கோபம் வரலாம், ஒரு சாதாரண தண்ணிக்காக, ஒரு சாதாரண வயலில் பாயக்கூடியதான அந்த வரப்பு சண்டைகளுக்காக இன்னைக்கு ஒரு உயிர் போய்விட்டது. ஆனாலும் அந்த மகள் இந்த சம்பவத்தின் நிமித்தம் தூர போனது நிமித்தம் கர்த்தரை அறிந்து கொண்டால் இன்றைக்கு எவ்வளவோ காரியங்களில் கர்த்தருக்கு அழகாய் முன் வந்தார். எனவே தேவ பிள்ளைகளே, கோபத்தை விட்டு விடுங்கள், விரோதத்தையும் முன்பகையும் விட்டு விடுங்கள், அது உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய தண்டனையை கொண்டு வந்து விடும். கர்த்தர் கொடுக்கிற தண்டனை அவர் பழிவாங்க நினைச்சிட்டா அது மிகப்பெரிய அளவில் மன்னிக்கவே முடியாத, மறக்கவே முடியாத, சீக்கிரத்தை ஆறாத காயமாய் அது வந்து நிற்கும். எனவே
ஒவ்வொருவரும் மன்னியுங்கள், அவர்களை நேசிக்க ஆரம்பியுங்கள், மறந்து விடுங்கள், இந்த பகையெல்லாம் உங்களை விட்டு ஓடிவிடும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகர் இன்றைக்கு கோபத்தினால பகை வைத்து முன்விரோதம் வைத்து பழி வாங்குகிறதை நாங்கள் பார்க்குறோம். நீ சொன்னீர், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று சொன்னிருக்கிறீங்க தகப்பனே. அந்த வார்த்தைக்கு இடம் கொடுக்க உதவி செய்யுங்க. நீர் அப்படியா செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி. பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.